என்னடா வீடியோ போட்டாங்களே இன்னும் எந்த ஜாதி வெறியனும் குலைக்கலையே அப்படின்னு பார்த்தேன். குலைச்சிட்டானுங்க. இதை கேளுங்க. கோவைவாழ் முக்கியத்துவ வழக்கறிஞர் சார்பாக பரிதாபங்கள் சேனல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது ஒட்டுமொத்த முக்கியத்துவம் இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரியும் நம்மளோட மாநில கிடைக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி பல பேர் போராடி சென்றதில் அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்கியத்துவ சமூகத்தை சார்ந்தவங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இன்னொருக்காண்டி இன்னொரு ஈர்த்திருக்கு. முத்துராமலிங்கம் பல வருடங்கள் சிறையிலே தன்னோட வாழ்க்கை கழிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு காட்டுமிராண்டி தினமும் இந்த தனிப்பட்ட காதல் விவகாரத்தினால குடும்ப பிரச்சனை. ஐயா பேர் என்ன அப்படின்னா கார்த்திக் தனுஷ்கோடி. இவர் தான் கோபி சுதாகர் மேலேயும் பரிதாபங்கள் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்லி யூடியூப் சேனலையே தூக்க சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல. முத்துராமலிங்க தேவரை பத்தி ஒரு லைன் தெரிஞ்சிருந்தா கூட நீங்க இப்படி பேச மாட்டீங்க. முழுசா தெரியும்னு அவசியமே கிடையாது. ஆமா ஒரு சுதந்திர போராளி, ஆனா என்னோட சமுதாயத்துக்கு மட்டும்தான் சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு நாள் அவர் போராடுறது கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் தான் இந்த ஹிந்து கோயிலுக்குள்ள எல்லாருமே போகணும், எல்லாத்துக்குமே சமமான உரிமை இருக்கு கோவில்ல அப்படின்னு சொன்னதும் அவர் தான். எனக்கு உனக்கு ஏன் வெட்டி போட்டானே சுர்ஜித், அந்த நாதாரிக்கும் சேர்த்து தான் சுதந்திர போராட்டத்தில் போராடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்துக்குமே அவரோட சமுதாயத்துக்கு மட்டும்தான், இந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் நான் சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு நாளும் நினைக்க கிடையாது. அப்படி அவரை மாதிரி ஆளுகளாம் நம்ம சுதந்திரம் வாங்கி தரல அப்படின்னா வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் நம்மளால அடிமை நாய்கள் மட்டும்தான். அதுல அந்த ஜாதி இந்த ஜாதி மேல கீழே அப்படிங்கறதுல ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில்லி பவுடரை யூஸ் பண்ணி வெட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வீடியோவில் இருக்காமா. அது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருது. கோர்ட்ல ஜட்ஜ் கேட்கிறாரு, அதாவது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் சுஜித் போய் கொலை பண்ணானா இல்ல கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ அதை வச்சு மேக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சும்மா கொண்டு போய் ஒரு பேப்பரை சொருகி நம்பர் ஆக்கி கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது, அவன் மேல கேஸை போட்டு அவனையும் அழுக்கழிக்க வேண்டியது, எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணா பார் கவுன்சில் இருந்து ஆக்ஷன் வரும், ஃபைன் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் என்ன தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்ன மாதிரி ஜாதி வெறியை பிடிச்சவனால இப்போதான் வெளியே வரீங்க. நீ எல்லாம் என்னத்தை படிச்சு கொடுங்கனியோ போ.